தெரிஞ்சுக்கணும்னா, சில பேர் நம்மள வந்து உனக்கு ஒண்ணும் தெரியாது, உன்னை முட்டாளு, என்னால் முடியாதுடா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சில பேர் மனுஷங்க வந்து நம்மளை பத்தி ஏதோ வந்து நம்மளை பத்தி நினைப்பாங்க. நம்ம உருவத்தை பார்த்து, நம்மளுடைய பலவீனத்தை பார்த்து அப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனா வந்து அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் மேல விசுவாசத்தை நம்ம வைக்கணும். இப்போ தாவீது எப்படி, நீயும் வந்து உன் கேடயத்தை நம்பி உன் பட்டயத்தை நம்பி வர்றேன், ஆனா நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்பி வரேன். நான் பலவீனமா இருக்கலாம், நான் ரொம்ப வீக்கா இருக்கலாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம், ஆனா இருந்தாலும் வந்து கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுப்பாரு, கர்த்தருடைய பலன் எனக்கு பூரணமா விளங்கும், அப்போ கர்த்தர் எனக்கு பலனாக இருப்பாரு, அப்போ ஜெயம் எனக்கு தான் கிடைக்கும். கர்த்தர் வந்து எனக்குள்ள இருந்து அவர் என்னை எல்லாவற்றையும் வந்து ஜெயிக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா போதும். நம்ம எவ்வளவு பெரிய காரியம் தான் சரி, எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு காரியம் இருந்தா சரி, ஒரு பெரிய விஷயம் இருந்தா சரி, எல்லா காரியத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும். அதனால எது குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவரை கர்த்தர் நம்மோடு